யாக்கோபுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டிருந்தனர். ஆனால் ராகேல் மட்டும் திருமணமாகியும் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருந்தாள். அவளின் மனம் வேதனையால் நிரம்பியது. ஒரு நாள் அவள் யாக்கோபிடம் கூறினாள், எனக்கும் பிள்ளைகள் வேண்டும், இல்லையென்றால் நான் உயிரோடு இருக்க முடியாது. யாக்கோபு கோபமடைந்து பதிலளித்தார், உன் கர்ப்பத்தை மூடியவர் தேவன், நான் தேவனா? அப்போது ராகேல் ஒரு தீர்மானம் எடுத்தாள். அவள் தன் பணிப்பெண் பில்காளை யாக்கோபுக்கு கொடுத்தாள். பில்காள் கர்ப்பமடைந்து ஒரு மகனை பெற்றாள். ராகேல் கூறினாள், தேவன் எனக்கு நியாயம் செய்தார். அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மீண்டும் ஒரு மகன் பிறந்தான். நான் என் சகோதரியுடன் போராடி வென்றேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். லேயாள் இதை கண்டாள். அவள் பிள்ளை பேறு நின்று போயிருந்தது. தன் பணிப்பெண் சில்பாலை யாக்கோபுக்கு கொடுத்தாள். சில்பாவுக்கு ஒரு மகன் பிறந்தான், காத். பின்னர் இன்னொரு மகன், ஆசேர். அதே நாட்களில் ரூபென் வயலில் கோதுமை அறுப்பு நாளில் தூதாயும் கனிகளை கண்டுபிடித்தான். அதை தன் தாய் லேயாளிடம் கொடுத்தான். ராகேல் அதை ஆசையுடன் கேட்டாள். லேயாள் பதிலளித்தாள், என் கணவனை எடுத்தது போதாதா, இப்போது இதையும் வேண்டுமா? அந்த இரவு யாக்கோபு லேயாவுடன் இருந்தார். அப்போது தேவன் லேயாவின் வேண்டுதலை கேட்டார். அவளுக்கு மேலும் பிள்ளைகள் பிறந்தனர்.